கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி உயிரிழந்த 3 வயது சிறுமி விவகாரத்தில் சம்பவம் நடைபெற்ற பகுதிக்கு வந்த தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏ விஜயகுமாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் நடந்த இரவே வராமல் மறுநாள் வந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய மக்கள் உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என்று அதிருப்தி தெரிவித்தனர். இதனையடுத்து எம்எல்ஏ விஜயகுமார் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் மீண்டும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பீகாரைச் சேர்ந்த 19 வயதான பிபின் மஞ்சி பலத்த போலீஸ் பாதுகாப்போடு பூவிருந்தவள்ளி நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு ஹிந்தி தெரிந்த காவலர் மூலம் விசாரணை நடத்திய நீதிபதி வரும் 29ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட குழந்தையின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 8 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் குமார், மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆகியோர் நேரில் காசோலையை வழங்கி குழந்தையின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் குமார், இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட முதல்வர் விஜய் மிகுந்த வருத்தமுற்றதாகவும் இதுபோன்று யாருக்கும் நடக்கக்கூடாது என கூறியதாகவும் தெரிவித்தார்.